நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம கர்நாடக சங்கீதத்தில் முதல் வகுப்பு நம்ம கற்றுக்க போகிறோம். இந்த கர்நாடக சங்கீதத்தில் முதல் பாடம் சரளி வரிசை. இந்த சரளி வரிசையில் முதல் ராகம் நம்ம கற்றுக்கக்கூடிய முதல் ராகம் என்ன ராகம்னா மாயா மாளவ கவுளை. மேலகர்த்தா ராகத்தில் 15வது மேலகர்த்தா ராகமான மாயா மாளவ கவுளை. இந்த ராகத்தை தான் நம்ம கற்றுக்கணும். ஏன் இந்த ராகத்தை நம்ம கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ராகம் தான் கற்றுக்கிறதுக்கு மிகவும் எளிமையான ராகம். அதனால் இந்த ராகத்தை அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ராகத்துக்குண்டான ஆரோகணம் அவரோகணம் இது ரெண்டும் நம்ம பார்க்கணும். ஆரோகணம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர், கீழிருந்து மேலே போகும். அவரோகணம் அப்படின்னா மேலிருந்து கீழே வரும். இதுதான் ஆரோகணம் அவரோகணம். இந்த மாயா மாளவ கவுளை ராகத்துக்கு உண்டான ஸ்வரங்கள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். ஆரோகணம் சா, ரீ 1, கா 2, மா 1, பா, தா 1, நீ 2, அப்பர் ஸ்தாயி, மேல் ஸ்தாயி, சஜ்ஜம். இப்போ அவரோகணம் அதே தான் வரும். 7 ஸ்வரங்கள். அப்பர் ஸ்தாயி சா, நீ 2, தா 1, பா, மா 1, கா 2, ரீ 1, கீழ் ஸ்தாயி சஜ்ஜம். இந்த ஸ்வரங்கள் நமக்கு வரும். இப்போ இதில் எல்லா ராகங்கள்லேயும் நமக்கு ஆதார ஸ்வரங்களான சஜ்ஜம், பஞ்சமம், இந்த 2 ஸ்வரங்கள் இல்லாமல் எந்த ராகமுமே நமக்கு அமையாது. பஞ்சமம் கூட இல்லாமல் ராகங்கள் அமையும், ஆனால் சஜ்ஜம் இல்லாமல் எந்த ராகங்களுமே அமையாது. ஆதார ஸ்வரங்கள்னு நம்ம சொல்லக்கூடிய சஜ்ஜம், பஞ்சமம் இது ரெண்டையும் நம்ம ஆதார ஸ்வரங்களாக சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம அதை பாடி பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம சா, பா, சா இந்த ஸ்வரங்களை நம்ம பாடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பயிற்சியை ஆரம்பிக்கணும். முடிக்கும் போதும் நம்ம சா, பா, சா பாடி வகுப்பை முடிக்கணும். இப்போ நான் முதல்ல சா, பா, சா பாடி காமிக்கிறேன். சா, பா, சா, பா, சா. இதை அப்படியே நான் இப்போ வயலின்லேயும் உங்களுக்கு வாசித்து காமிக்கிறேன். இப்படி வரும். அடுத்து மாயா மாளவ கவுளை ராகத்துக்கு உண்டான ஸ்வரங்கள் ஆரோகணம் நான் பாடி காமிக்கிறேன், அப்புறம் அவரோகணம் பாடி காமிக்கிறேன். அதையவே நான் வயலினில் அதை எப்படி வாசிக்கிறதுன்னு காமிக்கிறேன்.
வயலின்லேயும் வாசித்து காமிக்கிறேன். ஆரோகணம், அவரோகணம். ஆரோகணம்னா ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டர், அவரோகணம்னா இறங்கு வரிசை டிசெண்டிங்